வாழ்க்கையில் இதுவரைக்கும் இப்படி ஒரு நடவடிக்கையை நாங்கள் பார்த்ததில்லையே. அபூபக்கர் நாயகத்தை தாங்கள் தள்ளி அமரச் சொல்லிவிட்டு அங்கே ஒரு சஹாபியை தாங்கள் அமர வைத்திருக்கிறீர்களே என்று பெருமானாரிடத்தில் கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், உண்மைதான். சிறிது நேரத்திற்கு முன்னால் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வந்தார்கள். நாயகமே, இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே ஒரு மனிதர் வருவார், ஒரு தோழர் வருவார், ஒரு கிராமவாசி வருவார். அவர் எப்பேற்பட்ட மனிதர் தெரியுமா? அவர் உங்கள் மீது ஒரு ஸலவாத்து சொல்லுகிறார். அவர் சொல்லிய ஸலவாத்தை போல் உலகத்தில் இதுவரைக்கும் சொன்னதில்லை. அவர் சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஸலவாத், அதனுடைய நன்மைகளை எழுதுவதற்காக வேண்டி வானலோகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மலக்குமார்களும் முயற்சித்தாலும் கூட அந்த நன்மைகளை எழுதி முடிக்க முடியாது. உலகின் மரங்களை எல்லாம் பேனாவாக மாற்றி, கடல்களை எல்லாம் மையாக மாற்றி, அந்த ஸலவாத்து சொன்ன சஹாபியினுடைய நன்மையை எழுத ஆரம்பித்தால் கூட ஒட்டுமொத்த வானவர்களினால் அந்த ஸலவாத்தின் நன்மையை எழுதி முடியாத அளவிற்குண்டான இந்த சஹாபி சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கிராமவாசி இன்னும் சிறிது நேரத்தில் வருவார், தாங்கள் அவரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறிது நேரத்திற்கு முன்னாலேயே எனக்கு வஹீயை கொண்டு வந்து விட்டார்கள். ஆகவே தான் இந்த சஹாபியை நான் கண்ணியப்படுத்தினேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சரி, அந்த சஹாபி சொன்ன ஸலவாத்து தான் என்ன? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் ஃபில் அவ்வலீன வல் ஆகிரீன் வஃபில் மலஇல் அலா இலா யௌமித்தீன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸலவாத். அந்த ஸலவாத்துக்கு பேரே ஸலாத்துல் அராபின் பேர். அந்த காட்டரபி, அந்த கிராமத்து வாசி ஓதன ஸலவாத்தின் அந்த ஸலவாத்துக்கு பேர். வெறும் இரண்டு வார்த்தைகள். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் ஃபில் அவ்வலீன வல் ஆகிரீன் வஃபில் மலஇல் அலா இலா யௌமித்தீன். இந்த ஒரு ஸலவாத்தை சொல்வதற்காக வேண்டி அந்த கோடான கோடி மக்கள் அதன் நன்மைகளை எழுத முயற்சித்தாலும் முடியாத அளவிற்குண்டான நன்மைகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஸலவாத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஸலவாத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்வதற்கான மகத்துவம் தான் என்ன? அதை யாராலும் ஒரு கணக்கிற்குள் மட்டுப்படுத்தி விட முடியாது, குறிப்பிட்டு சொல்லிவிட முடியாது. அந்த அளவிற்கு உயர்ந்த ஒரு ஒரு தரஜாவிலே ஒரு மனிதனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அம்சம்தான் ஸலவாத் என்பது. அல்லாமா இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் வஃபாத் ஆனதற்கு பிறகு அவருடைய மாணவர் அல்லாமா முஸ்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் ஷாஃபிஈ இமாமை கனவிலே பார்க்கிறார்கள். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினிடத்திலே கேட்டார்கள், என்னுடைய ஆசிரியர் தந்தையே, ரப்புல் ஆலமீன் உங்களோடு எப்படி நடந்து கொண்டான்? தாங்கள் மறுமை வாழ்க்கையில் எப்படி இருக்கிறீர்கள்? மாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், நான் நல்லா இருக்கிறேன், அல்லாஹ் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டான், நிறைய சேவைகளை நான் செய்திருக்கிறேன், அதில் மாற்று கருத்தில்லை. மாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் மாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் இந்த சமூகத்திற்கு கொண்டு வந்த மசாயில்கள், அவர்கள் கொண்டு வந்த ஏராளமான ஆய்வுகள் சாதாரணமானதல்ல. ஆனால் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்ன செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் குல்லமா ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون என்கிற ஒரே ஒரு ஸலவாத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நான் சொல்லி இருந்தேன். அந்த ஒரு ஸலவாத் என்னுடைய ரப்புக்கு ரொம்ப பிடித்து போனதின் காரணத்தினால் அதனுடைய பரக்கத்தை கொண்டு என்னுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விட்டான். நான் மிகுந்த ஹைரில் இருக்கிறேன், பரக்கத்தில் இருக்கிறேன் என்கிற இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய கனவினுடைய வாக்கு மூலமும் இங்கே கவனிக்கத்தக்கது. நான் இதையெல்லாம் எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்படி ஏராளமான செய்திகள் சொல்ல முடியும். நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி பெருமானாரிடத்தில் வந்த, நாயகமே, என்னுடைய வாழ்நாளில் ஒரு நாளுடைய 4 பகுதியை உங்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்காக நான் ஒதுக்கி கொள்ளட்டுமா என்று கேட்டபோது, நல்ல விஷயம்,
இன்னமும் கூட்டினால் நல்லது என்று சொன்னார்கள். அப்படியானால் என்னுடைய ஒரு நாளுடைய 1/3 பகுதியை உங்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்காக ஒதுக்கிக் கொள்ளுகிறேன். நல்லது, ஆனாலும் அதிகப்படுத்தினா நல்லதுன்னு சொன்னாங்க. கடைசியில் அந்த சஹாபி, நாயகமே, என்னுடைய ஃபர்லான வாஜிபான காரியங்கள் போக என்னுடைய மற்ற எல்லா ஓய்வு நேரங்களையும் உங்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்கு மட்டும் நான் பயன்படுத்திக் கொள்ளுகிறேன் என்று சொன்னபோது, கஅபே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுகிற எல்லா கவலைகளுக்கும் இந்த ஸலவாத் என்கிற ஒரு அமல் போதுமானது என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்ன அந்த வாக்குறுதி அந்த சஹாபிக்கு மட்டுமானதல்ல, இந்த உம்மத்திற்குமானது. எனவே நாயகத்தின் மீது நாம் ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காலமெல்லாம் ஒரு பரக்கத்தான, ஒரு ஹைரான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருகிறான். எல்லா விதமான கவலைகளில் இருந்தும் விடுபடக்கூடிய வாழ்க்கையை, வழியை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி தருகிறான். இன்னொரு செய்தியும் நான் சொல்லுவேன், பல்வேறு தஃப்சீர்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜுக்கு மதீனாவிலிருந்து, வெளியூரில் இருந்து புறப்பட்டு வரக்கூடிய ஒரு குழு, அதில் ஒரு தகப்பனும் ஒரு மகனாரும் பயணம் செய்து வருகிறார்கள். இடையிலே தகப்பனார் வஃபாத்தாகி விடுகிறார். அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கான காரியங்களில் இறங்குகிற போது அவருடைய முகம் கருகருத்து போனது, முகமெல்லாம் கருத்து விட்டது. அந்த வேண்டுமா வேண்டாமா என்றெல்லாம் மக்கள் பேசிக்கொள்ளுகிற அளவிற்கு அவருடைய முகம் கருத்து போனது. காரணம், அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் விட்ட எந்த பாவமும் மிச்சமில்லை. கொலையிலிருந்து, வட்டியிலிருந்து, விபச்சாரத்திலிருந்து எல்லா பாவங்களையும் செய்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் வஃபாத்தாகிவிட்டார். ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு வரக்கூடிய வழியிலே மக்கள் அவரை அடக்கம் செய்யலாமா வேண்டாமா, இவ்வளவு குரூரமாக, பார்ப்பதற்கு கொடூரமாக இந்த முகம் இருக்கிறது என்று மக்கள் ஒதுங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் கவலையில் அவருடைய மகனார் ஒரு சிறிய தூக்கம் தூங்கி விடுகிறார். கவலையிலே உறங்கிக் கொண்டிருக்கிற போது கனவிலே அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அவருடைய தகப்பனாரின் முகத்தை தடவி கொடுப்பதை போல் கனவு பார்க்கிறார்கள். இவர்கள் கேட்டார்கள், நீங்கள் யார், எதற்காக இப்படி என்னுடைய தகப்பனாரின் முகத்தில் தடவுகிறீர்கள் என்று கேட்டபோது, நான் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள், தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இவர் என் மீது ஸலவாத்து சொன்னதனுடைய பரக்கத், அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னித்திருக்கிறான் என்று பெருமானார் சொல்லி மறைய விழித்து தன்னுடைய தகப்பனாரின் முகத்தை திறந்து பார்க்கிறார்கள். அந்த கருமைகள் எல்லாம் நீங்கி நல்ல பிரகாசமான வெளிச்சமான முகத்தை அவர் அடைந்து கொண்டார். பிறகு ஜனாசா தொலை வைத்து அவர் அடக்கம் செய்யப்பட்டார் என்று சொல்லக்கூடிய இந்த செய்தி ஏராளமான தஃப்சீர்களுடைய கிதாபிலே ஸலவாத்தினுடைய தலைப்புக்கு கீழ் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, நாம் 1000 தவறுகள் செய்த போதிலும் கூட நாயகத்தின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அலாதியான மஹப்பத்தும் அன்பும் நிச்சயமாக நம்மை ஒரு நாள் ரப்பிடத்திலே ஹைரான முறையிலே கரை சேர்க்கும் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு ஆதாரம். அது மட்டுமல்ல, ஸலவாத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு செய்தியும் சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். ஸலவாத்தின் வாயிலாக நாம் அடைந்து கொள்ளுகிற இன்னொரு மிகப்பெரிய பாக்கியம், அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை கனவிலேயும் நனவிலேயும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகிறான். இந்த உலகத்தில் ஏராளமான மகான்களின் மாபெரும் ஒரு லட்சியம், நாயகத்தின் மீது அன்பு குடிகொண்டிருக்கக்கூடிய குடிமக்களுடைய தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய லட்சியமாக அவர்கள் வைத்திருப்பது நாயகத்தை வஃபாத்திற்கு முன்னால் ஒரு தடவையாவது பார்த்து விட வேண்டும். மௌத்தானதுக்கு பின்னால எல்லோரும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ், அதில் மாற்று கருத்து இல்லை. முஸ்லிமா இருந்தாலும் சரி, காஃபிராக இருந்தாலும் எல்லோருக்கும் பெருமானார் கபரிலே எடுத்து காட்டப்படுவார்கள். மா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இந்த நாயகத்தினுடைய விஷயத்தில் உன் கருத்தென்ன என்று எல்லோரும் கேள்வி கேட்கப்படுவோம். ஆனால் வாழுகிற காலகட்டத்திலேயே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை கனவிலேயும் நனவிலேயும் கண்டுகளித்து விட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு, ஆசைப்படக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்பது இந்த ஸலவாத். நாயகத்தின் மீது உண்மையான மஹப்பத்தோடு தொடர்ந்து ஸலவாத் ஓதி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ளுகிறார்கள். அஹ்மது கபீர் ரிஃபாஇ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நினைவரங்கம் என்கிற காரணத்தினால் இந்த செய்தியும் நாம் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய ரவுலாவுக்கு முன்னால் போய் நின்று நாயகத்தின் மீது
ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் என்று அவர்கள் சலாம் சொல்லிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரிலிருந்து தன்னுடைய கைகளை உயர்த்தி வ அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று பதில் சொன்ன அந்த அதிசயமான அற்புதமான அந்த வரலாறு, அங்கே இருந்த 2000 நபர்களுக்கு முன்னால் நடைபெற்ற இந்த வரலாறு, சாலிஹீன்களுடைய வரலாற்று புத்தகங்கள், ஏராளமான புத்தகங்களில் இந்த பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த வரலாறு. எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், பெருமானாரின் மீது அளவு கடந்த மஹப்பத்தை வைத்து நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய எந்த ஒரு மனிதருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய தனி கவனம் அவர்கள் மீது இருந்து கொண்டிருக்கும். நான் அனுபவத்தில் சொல்லுவேன். சில வருடங்களுக்கு முன்னால் ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய மீலாதினுடைய பயான்கள் நடைபெற்று கொண்டிருந்த அந்த 12 நாட்களுக்கு இடையில் இன்றைக்கு நம்மிடையே வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வயதான ஒரு நபர், திருப்பூர் பெரிய பள்ளியினுடைய மஹல்லாவை சார்ந்தவர், இன்னமும் ஹயாத்தா இருக்கிறார். அல்லாஹ்வுடைய ஹயாத்துல பரக்கத்து செய்யட்டும். அவர் ஒரு முறை என்னுடைய அறைக்கு வந்தார், அழுது கொண்டே வந்தார். அவர் வந்து என்னிடத்தில் கேட்ட செய்தி, நான் உங்களிடத்தில் ஒரு செய்தியை சொல்லி நான் அதற்கு தெளிவு பெற வேண்டும் என்று வந்திருக்கிறேன், என்னன்னு சொல்லுங்க. நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுக்கான விளக்கம் எனக்கு வேண்டும் என்று சொன்னார். என்ன கனவு கண்டீங்கன்னு சொல்லுங்கும் போது அவர் சொல்றாரு, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஒரு தடவையாவது கனவில் பார்த்து விட வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நாள் ஆசை. அதற்காக வேண்டி தினமும் ஏராளமான ஸலவாத்துகளை என்னால் முடிந்தவரை பெருமானார் மீது நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் ரபீஉல் அவ்வலுடைய அந்த பயான் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டம், அந்த 12 நாட்களுக்குள்ள நடந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ரசூலுல்லாஹ் மேல ரொம்ப ஸலவாத்து சொல்லக்கூடிய ஆளு. நேற்றிரவு நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய ரவுதாவுக்கு முன்னால நான் போய் நின்று ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொன்னேன். உள்ள இருந்து ஒரு கை வெளியே வந்துச்சு. அந்த கையை நான் பார்த்தேன். வலைக்கும் சலாம்னு அந்த அங்கிருந்து சப்தம் வந்துச்சு. சொல்லிட்டு அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி, இந்த கை பெருமானாருடைய கைதானா என்று எனக்கு தெளிவு வேண்டும். இது ரசூலுல்லாஹ்வுடைய கைதானான்னு எனக்கு தெரியணும். இப்ப நான் அவரிடத்தில் கேட்டேன், மதீனாவில் இருக்கக்கூடிய ரவுலாவிற்கு நீங்கள் சென்றது உண்மைதானா கனவிலே? ஆம். நல்லா தெரியுமா? ஆமா, நான் உம்ரா செஞ்சிருக்கிறேன், ஹஜ் செஞ்சிருக்கிறேன். பெருமானாருடைய அந்த ரவுலாவிற்கு முன்னால் தான் நான் போய் நின்று சொன்னேன். ஏராளமான மக்கள் சலாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இடையில் நான் போய் சலாம் சொன்னேன். பெருமானாருடைய அறைக்குள் நான் சென்று பெருமானாருடைய மக்பராவிற்கு முன்னால் நின்று நான் சொன்னேன். சொன்ன போது இப்படி ஒரு கை வந்துச்சுது, அது ரசூலுல்லாஹ்வுடைய கைதானான்னு கேட்கும் போது நான் சொன்னேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், கனவில் யார் என்னை பார்க்கிறாரோ அல்லாஹ் மீது சத்தியமாக அவர் என்னை தான் பார்த்திருக்கிறார். ஷைத்தான் என்னுடைய உருவத்தில் எந்த காலமும் உருவம் எடுக்க முடியாது என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள். அது பெருமானாருடைய முடிக்கும் பொருந்தும், பெருமானாருடைய உறுப்புகளுக்கும் பொருந்தும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய பரக்கத்தான எந்த உறுப்பை நீங்கள் கண்டாலும் அது நாயகத்தினுடைய உறுப்புத்தான் என்று சொல்ல அவர் அழுது கொண்டே ஈமானோடு நான் வஃபாத்தாக வேண்டும், துஆ செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சென்றார். எதற்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், பெருமானாரின் மீது உண்மையான மஹப்பத்தோடு ஸலவாத்தை தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்று எழுதுகிறார்கள். கனவில் மட்டுமல்ல, நனவிலையும் பார்க்க முடியும். அல்லாமா இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய வாழ்நாளில் 70 முறை பெருமானாரை கனவில் அல்ல நனவில் நேரடியாக பார்த்திருக்கிறார். 70 முறை பார்த்திருக்கிறார்கள். தன்வீருல் ஹல்க் ஃபீ ருய்யத்தின் நபி வல் மலக், நாயகத்தையும் மலக்குமார்களையும் எப்படி பார்ப்பது என்று ஒரு தனி புத்தகமே இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் எழுதி இருக்கக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவில் கண்டுகளிப்பது என்பது, நனவில் கண்டுகளிப்பது என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியமாக இருக்க முடியும். அந்த லட்சியத்தையும் மஹப்பத்தான இந்த ஸலவாத்து தான் நமக்கு பெற்றுத் தருகிறது. எனவே பரக்கத்தான இந்த ஸலவாத்தினுடைய புர்தாவினுடைய இந்த மஜ்லிஸ் நாம் கலந்து கொண்டது ரப்பினுடைய ஒரு பெரிய கருணை என்று சொல்ல வேண்டும். ரப்புக்கு அதிகமாய் நன்றி செலுத்துவதற்கு நாம்
கடமை பெற்றிருக்கிறோம். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை அங்கீகரித்துக் கொள்வானாக. நாயகத்தின் மீது நம்முடைய மஹப்பத்தை இன்னமும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அதிகப்படுத்துவானாக. சஹாபாக்கள் பெருமானாரின் மீது எந்த மஹப்பத்தை கொண்டிருந்தார்களோ, எந்த உண்மையான காதலையும் அன்பையும் கொண்டிருந்தார்களோ, அந்த அன்பிற்கும் காதலுக்கும் சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்குவானாக. சிறப்பான இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஐனுல் ஹுதா மதரசாவினுடைய நிர்வாக பெருமக்கள், என்னுடைய அன்பிற்கும் மிகுந்த பாசத்திற்கும் உரிய ஷாஜஹான் ஹசரத் அவர்கள், அப்துல்லா இம்தாதி ஹசரத் போன்றவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நீண்ட ஆயுளையும் நிறைவான ஆஃபியத்தையும் அல்லாஹ் வழங்கி மென்மேலும் காலமெல்லாம் நாயகத்திற்கு இந்த சேவகம் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அவர்களையும் எங்களையும் உங்களையும் ஆக்கி தந்தருள்வானாக என்று துஆ செய்து வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.